தமிழ்ல பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அதில் நுழைந்த முதற்கட்ட போட்டியாளராக இருந்தவங்க ஜூலி. இவங்களுக்கு தொலைக்காட்சி அறிமுகம் அப்படிங்கிறது இல்லைனாலும் இவங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு எப்படி வந்ததோ அதை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஜல்லிக்கட்டின் மூலியமாக தான் இவங்களே எல்லோருக்குமே தெரியும். அதுக்கு வாய்ஸ் கொடுத்ததன் மூலியமா அதுக்கப்புறமா இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வராங்க. அப்புறம் மக்கள் மத்தியில் பிரபலமும் அடைகிறாங்க. ஜூலி பிக் பாஸை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா சில தொலைக்காட்சி தொடர்கள் அப்புறம் படங்கள்லையும் நடிக்க தொடங்கினாங்க. இப்படியே தன்னுடைய இருப்பை மக்கள் மத்தியில் காண்பிச்சுட்டே வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கிற விஷயத்தையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, விரைவில் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய நிச்சயதார்த்த புகைப்படங்களில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க யார் மாப்பிள்ளை அப்படிங்கிறத ரிவீல் பண்ணாமையே இருக்காங்க. எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, அதான் யார் கூட அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அந்த மாப்பிள்ளை யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் நீண்டுக்கிட்டே இருக்கு. ஜூலி தன்னுடைய கேப்ஷன்ல இந்த உலக அழகானதாக மாற்றக்கூடிய இந்த ஆண் மீது பைத்தியமா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. தான் கடவுள்கிட்ட வேண்டியதெல்லாம் அவராக இருக்கிறதாகவும் மன நிறைவோடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதோட அவரை பார்க்க எல்லோருமே காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்க அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் ஆர்வத்தோட இருக்காங்க. ஜூலியோட நிச்சயதார்த்த புகைப்படங்கள் பார்த்து அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.